தெரிவிக்க விட்டுருக்காருங்க. கடைசி படம் அப்படிங்கிற அந்த வெறித்தனம் வந்து விஜய்கிட்டையும் தெரிஞ்சதுக்கு டைரக்டர் வினோத்துக்கிட்டையும் பார்க்க முடியுது. சார் எந்த படமும் ரீமேக் இருந்தானே சார் அது தேவையே இல்லைங்க. ஒரு நல்ல கதையும் சொல்ல படம் நமக்கு மக்களுக்கு கொடுத்தா அது கொண்டாடுவாங்க. எந்த கேசரியாக இருந்தா கேட்டேன், அந்த கேசரி சாப்பிட்றது மாதிரி இருக்கா? தியேட்டர்லாம் அது தெரிக்கிங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள், அப்படி உட்காந்து ஒரு 1000 பேர் பார்க்குற ஆடியன்ஸோட பார்த்தீங்கன்னா விசில் கைத்துலாம் பறக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன நல்ல படத்தை கொடுத்தாலும் அவங்களுடைய கண்ணை மூடிக்கிட்டு இது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு எழுதுகிற குரூப் தான் இருக்காங்க. அதை தவிர்க்கவே முடியாது. அந்த குரூப்பை நீங்கள் கேர் பண்ணவே வேணாங்க. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் ட்ரெய்லர் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன மாதிரியான ஒரு ஃபீல் சார் கொடுத்துச்சு? மக்கள் நாயகன், மக்கள் மனசில் நிரந்தரமாக இடம் பிடிச்சிட்ட ஒரு விஜயோடைய ட்ரெய்லரை தான் இந்த ஜனநாயகன் படத்து ட்ரெய்லர் நான் பார்க்குறேன். பட் தெரிவிக்க விட்டுருக்காருங்க. சும்மா சொல்ல முடியாது. கடைசி படம் அப்படிங்கிற அந்த வெறித்தனம் வந்து விஜய்கிட்டையும் தெரிஞ்சதுக்கு டைரக்டர் வினோத்துக்கிட்டையும் நான் பார்க்க முடியுது. என்ன எலிமெண்ட்டு, என்ன ஒரு மாஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு போக்ரி அண்டு கில்லி அண்டு துப்பாக்கி இந்த மாதிரி பிகில் படத்தில் வந்த அந்த விஜயை வந்து இதில் நான் பார்க்க முடியுதுனால இந்த விண்டேஜ் விஜய் அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட் அப்படிங்கும்போது தெரிவிக்க விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 2 கெட்டப்பில் வர்றாரு. ஒரு கெட்டப் இந்த இந்த என்ன சொல்கிறது விண்டேஜ் கெட்டப்பு, இன்னொன்று பார்த்தா ஒரு மிடில் ஏஜ் கெட்டப். இப்போ எப்படி லைவாக இருக்காரோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தெரிவிக்க விட்ட ஒரு மாஸ். விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்குமே பிடித்த ஒரு ட்ரெய்லராக இது வந்து அமைஞ்சிருக்குங்கிறது எனக்கு வந்து ஃபோன் கால் மூலமாக என்னால் உணர முடிஞ்சுது. என்னென்ன தேவையிலோ பக்காவாக ஒரு ட்ரெய்லர் கட்டிலே நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லி அப்படி பிரமிக்க வச்சுருக்காரு வினோத். அப்படின்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 3 hours அப்படி தெரிச்சு ஓடுறது மாதிரி இருக்கும். ஜனவரி 9ஆம் தேதி தமிழகம் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகம், இந்தியா பூரா என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. 9ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படம் பவன் கேசரியோட ரீமேக்கு, ஸோ ஏன் கடைசி படம் அப்படி நடிக்கிறாருங்க போது, இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது இது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இல்லை அதோட கோர் எடுத்திருக்காங்களா இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி தெரியுது சார்? எந்த படமும் ரீமேக் இருந்தானே சார் அது தேவையே இல்லைங்க. ஒரு நல்ல கதையும் சொல்ல படம் நமக்கு மக்களுக்கு கொடுத்தா அது கொண்டாடுவாங்க. இது நல்ல கதையம்சோட வந்து உருவாக்கியிருக்கிற ஒரு படம். நமக்கு இது தெலுங்கு படமா, மராத்தி படமா, கொரியன் படமாங்கிற அந்த கான்செப்டே என்னை பொறுத்த மட்டும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை ஒரு நல்ல கதை தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு, இங்கே நேட்டிவிட்டிக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட் எடுத்திருக்காங்க. பட் எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு மாஸ் ஹீரோக்கு செட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு அவுட்ரைட் ரைட்ஸ் ஒன்று வாங்குறது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி நிறைய படங்கள் தமிழ்லேருந்து ஹிந்தி இப்போ இருக்குது, தெலுங்கு இப்போ இருக்குது, அங்கேருந்து தமிழுக்கு வந்திருக்கு. இதே நம்ம கில்லி படமே பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு ஒக்கோட படம் தான் கில்லி இங்கே ரீமேக் பண்ணாங்க. ரெண்டாவது போக்ரி அதுவும் இதே தான். ஸோ அதனால் ஒவ்வொரு படங்களுமே வந்து நல்லா இருந்தால் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மோகன்லால் பண்ண திருஷ்யம் அது ஹிந்தி போச்சு, அது கன்னடா போச்சு, தெலுங்கு போச்சு, தமிழே கமல் பண்ணிட்டாரு. ஒரு நல்ல கதை எல்லா மொழிக்குமே போகும், அது பேசப்படும், போய் ரீச் ஆகும். அப்படி தான் நான் இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்குறேன். நல்ல கதை இருக்குது. ஒரு பெண் குழந்தை அனாதையாக்கப்படும் போது அந்த குழந்தை எடுத்து வளர்க்குற எடுத்து வளர்த்து இருக்கிற ஒரு தந்தை கேரக்டரில் விஜய். அந்த குழந்தை பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் சமூகத்தில் எப்படி வாழணுங்கிற தைரியத்தை கொடுத்து, பெண் வந்து போன மாதிரி இருக்கக்கூடாது, புள்ளி மாதிரி பாயணும், சீரணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த பொண்ணுக்கு என்ன தேவை ஊக்கத்தை கொடுத்து சமூகத்தில் வாழ வைக்கின்ற ஒரு கேரக்டர். இது எல்லா லாங்குவேஜுமே செட்டாகிற ஒரு லைன் இது இல்லையா? சொல்லலாம். அந்த ஒரு லைன் எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு வந்து வினோத் கோவப்பட்டது காரணம் அதுதான். எல்லா பேரும் பகவத் கேசரின்றாங்க. எந்த கேசரியாக இருந்தா என்ன கேட்டேன், அந்த கேசரி சாப்பிட்றது மாதிரி இருக்கா? ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக நெய்யெல்லாம் போட்டு அப்படி சாப்பிட்டா நாக்கில் ஊறுறது மாதிரி இருக்கா? அதுதான் வேணும். அதுதான் ஜனநாயகன் படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படம் பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி ரசிக்கிறது மாதிரி இருக்கும். இந்த பெண்கள் வந்து இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் பெண்கள்லாம் மாதிரி இந்த படம் வந்ததுக்கப்புறம் விஜயை கொண்டாடுவாங்க, மக்கள் கொண்டாடுவாங்க. ஏன்னா தன் பெண் பிள்ளைகளை பற்றவரை எத்தனை பேர் பரிதாபமாக இவ்வளோ ஏங்கிட்டு இருக்காங்க, வெளில போனவங்க வீட்டுக்கு வருவாங்க, பயத்தோடு இருக்காங்க. அந்த பயம் இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு வரக்கூடாது, பெண்கள் இப்படி உருவாக்குங்கிற விஷயத்த சொல்ல வந்திருக்காருங்க. ஒரு அருமையான லைன். படத்தோட டயலாக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் டைலாக்ஸ்லாம் நிறைய பேசியிருக்காரு சார். இது வந்து ரசிகர்களுக்கான படமா இல்லை அவர் எதிர்க்கிற கட்சிக்கான படமா இல்லை தொண்டர்களுக்கான படமா? 3 பேருக்கு ஏற்ற படம். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்ற படம். செகண்ட் ஹாஃப் போகும்போது பார்த்தீங்கன்னா அரசியல், அவர் எதை நோக்கி இப்போ வர்றாரோ அதை அட்டாக் பண்ணுறது மாதிரியான
ஒரு விஷயங்கள் தான். டைலாக்லாம் தெரிக்குது. மக்கள் கொண்டாடுற பறவனாக இருக்கான், அவனை ஏற்கனவே கொண்டு கை வச்சு சாகடிச்சிடாதீங்க, கடவுளாக்கிடுங்க, அவனை திரும்ப வராத அளவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசுகிற ஒரு டைலாக். எவ்வளோதான் நீங்கள் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் திரும்ப போக மாட்டேன், எப்பவுமே வெயிட்டிங் ஒரு டைலாக். இங்கே கம்மிங், நான் வருவேன், வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இது. மக்களை கொண்டாடுறதுக்கும் அவர்களை அரவணைச்சு கொண்டு போகிறது தான் அரசியல் தலைவர். கொள்ளையடிக்கணும் செய்கிறதுக்கும் இந்த அரசியல் தலைவர் தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சு. கடைசியாக எம்ஜிஆருடைய அந்த ஷாட்டை எடுத்துகிட்டு அவர் இந்த கிளைமாக்ஸில், இந்த ட்ரெய்லருடைய கிளைமாக்ஸில் பண்ணுறது பக்கா ஒரு அரசியல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது இன்னைக்கு அவர் டிவிக்கேன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். அப்படி தான் மக்கள்கிட்ட ரீச் ஆனாங்க. படங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட போய் சிகரெட் பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார். அவர் விரும்புறது ஒரே ஒரு பொண்ணு, அவர் விரும்புறது 10 பொண்ணு இருந்தாலும் தங்கச்சிம்பார். மக்களை கொண்டாடும் போது மக்கள் மனசில் உட்காந்தாங்க. அது மாதிரி விஜய் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக மக்கள் இதயங்களை கொள்ளையடிச்சிருக்காரு, போய் உட்காண்டாரு தான் நினைக்கிறேன். அதுதான் ஆடியோ லான்ச்சில் பேசுறது கூட. உங்கள் வீட்டு வாசல் நான் நிற்பேன்னு சொன்னார் இல்லையா, இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு மக்கள் வீட்டுக்கு போய் கொண்டாடுவாங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான். அதனால் எல்லா பேரும் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுற அளவுக்கான ஒரு அருமையான படமாக இது உருவாகிருக்கு. இதில் விஜய் அவர்களோட பெயர் அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணால் டிவிக்கேன்னு வருது, தளபதி வெற்றி கொண்டான் டிவிக்கு. அதான் உங்களுடைய இதில் ஓப்பனிங் டைலாக் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் ட்ரெய்லரில் ஒரு பேரை அனுப்புகிறேன், யாருன்னு பார்த்து சொல்லு, கேட்ட உடனே எதிரில் ஒரு வாய்ஸ் அதிரும், தொட்டுட்டியா, இல்லை, ஏன் தொட்டுறாத, நீ சம்பவங்களை பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டிருப்பேன், சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ண பிரேக் பண்ணவன் அவன் தான் தளபதி, தொட்ட உன்னை பீஸ் ஆக்கிறான். இதுதான் ஓப்பன் இண்டியா ட்ரெய்லரில். தியேட்டர்லாம் அது தெரிக்கிங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள், அப்படி உட்காந்து ஒரு 1000 பேர் பார்க்குற ஆடியன்ஸோட பார்த்தீங்கன்னா விசில் கைத்தெல்லாம் பறக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு டைலாக்கும் செதுக்கியிருக்காங்க. விஜய்க்கு பார்த்து பண்ணணும். ஏன்னா கடைசி படம், அந்த படத்தை ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற ஒரே கண்ணோட்டம் தான் வினோத்கிட்டே இருக்கு. அதுதான் பார்க்க முடிஞ்சது. பவர்ஃபுல் டைலாக், ஒன்று மக்களுக்கு நீ ஏதோ செய்யணும்னு வரையில, வந்த ஊரிலே திரும்பி நீ போயிருங்கிற அவரை பேசுகிற பிரகாஷ் டைலாக் கூட்டி கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரமாதமான ஒரு படமாக இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. மெயின் பிக்சர் நீங்கள் பாருங்கள் சார். விஜய் இந்த மாதிரி படம் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவர் கடைசியாக பண்ண படங்கள் எல்லாமே அவரோட கேரக்டர் ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ண வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பாச்சி, திருமலை இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மோடில் இந்த படம் இருக்க பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே தான் எல்லாருடைய பாருங்க, அதே தான் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலாக, இந்த ஸ்பீடு அவருக்கு இந்த ஃபைட்டு ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருக்கு ஏற்ற தீனி போகிற டைரக்டர்னு ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. அதில் நம்ம பேரரசு சொல்லலாம், பிரமாதமாக பண்ணால். அடுத்து ரொம்ப காம்பேக்டாக போனது நம்ம அட்லி, அதற்கடுத்து லோகேஷ் கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்பீடை வினோத் அவர்கள் இதில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஆக்டிவாக பிரமாதமாக என்ன சொல்கிறதா விஜயை செதுக்கியிருக்காருன்னு சொல்ல முடியும். நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் படத்தோட ஃப்ரேமில் வராங்களே சார். வரட்டுங்க, கட்சி சம்மந்தப்பட்ட இதாங்க செகண்ட் ஹாஃபில் கொண்டு போகிறாங்க. அதனால் இது செகண்ட் ஹாஃபில் கட்சி இருக்குது, கட்சி சம்மந்தப்பட்ட லைன் தான் போகுது உங்களுக்கு. அதை இதற்கு பிறகு என்ன கொண்டு வர்றாங்கிற ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் டைலாக்லேயே இந்த ட்ரெயிலில் வரும்போது தெரியும் உங்களுக்கு. அதில் இருக்கும் ஒன்றும் தவிர்க்க அரசியல் நுழையும் போது அதுக்குள்ளே எல்லாமே வரதான் செய்யும். பாடல்கள் எப்படி இருக்கு சார்? தெரிவிக்க விட்டுருக்காருங்க அனிருத். இதோட நீங்கள் பிஜிஎம்லாம் கலக்கியிருக்காரு. எனக்கு ரஜினி சார் பார்த்த ஜெயலலிதா அலப்புரை கலப்புறம் கூலியில் அந்த ஒரு சாங்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு ஃபைட்டில் சீனில் ஒரு பிஜிஎம்மில் கொடுத்த ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க விட்டுருக்காரு. அதுவும் அந்த தளபதி கச்சேரிலாம் தியேட்டரில் அதிரி டான்ஸ் ஆட, நீங்கள் தியேட்டர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி படமே பார்க்க முடியாது, ஒரே விசில் சவுண்டு கைத்துட்டு ஆரவாரம் தான் கேட்கும். சாங்ஸ் அருமையாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ரொம்ப ஹைலைட்டாக அனிருத் பண்ணியிருக்காருங்க, பிரமாதம் பண்ணியிருக்காரு. படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ட்ரைலர்லேயே ஒரு ஃப்ரேம் ஒரு செகண்ட் தான் வந்துட்டு போகிறாங்கும் போது அவங்களுக்கான ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் இருக்குமா? எல்லாருக்குமே இருக்குங்க, பவர்ஃபுல் ரோலுங்க. பூஜா கிட்டேக்கும் நல்ல கேரக்டருங்க. விஜயை கைட் பண்ணி கொண்டு போகிறது, அந்த மமிதா பைஜுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஒரு லவ் ட்ராக் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறான்னு ஒரு தகவல் வருது. பட் மேஜராக இருக்காது. அது மேஜர் கதையை இந்த குழந்தைய வளர்க்கிற ஒரு விதமும் எப்படி இந்த சமுதாயத்தில் வாழக்கின்ற கதை தான். பின்னாடி அப்படியே இந்த குழந்தைய தொட்டவன் ஒரு அரசியல் கட்சி சார்பாக அதன் மேலே போகும்போது அந்த அரசியல் அந்த களத்துக்குள்ளே உள்ள ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே மாற்றிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல். இன்னொன்று இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆக்டர் இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஒரு குழந்தைக்கு அப்பாவை நடிக்கிறதுக்கே ஒரு செகண்ட் யோசிப்பாங்க.
இதுல என்னன்னா இவ்வளவு வயசு பொண்ணுக்கு அப்பா நடிக்கிறாரு, அதுவும் விஜய். ஏன்னா இன்னைக்கு இளமையா இருக்காரு விஜய் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதை உடைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இதுல வந்து விஜயுடைய சொந்த மகளாக மமிதா பைஜி வரல, கேரக்டர்ல அப்பா பொண்ணு. பட் ஒரு 5 வயசு குழந்தையாக ஒரு அனாதையாக்கப்பட்ட ஒரு குழந்தையை எடுத்து அவர் எடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தைய அப்பான்னு கூப்பிடக்கூடியது. அது பெரிய பொண்ணு எடுத்து மமிதா பைஜான்னா, அது மமிதா பைஜி ஒரு க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கேங்க. அவர் சொன்னது மாதிரி எல்லாமே தன்னுடைய பொண்ணாக பார்ப்பாங்க இனிமேல் எல்லா குடும்பத்திலையும் சொன்னது வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாரு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இதனால இதுக்கு வந்து அப்பா மாதிரி தான் விஜய், அப்படி ஒரு கேரக்டர் தான் பண்ணட்டுங்க. இனிமேல் என்ன இருக்கு, அவருக்கும் வயசு 55 கிட்ட ஆக போகுதுங்க. இனிமேல் இந்த மாதிரி கேரக்டர் தான் ஒரு வந்து ஹீரோ பண்ணணும். சும்மா இன்னமும் வந்து மரத்தை சுற்றிக்கிட்டு ஃபாரின்ல போய் டூயட் பாடிட்டு இருந்தா அந்த ஏஜுக்குள்ள மெரிட் ஒன்று இருக்கு இல்லையா? இது விஜய்க்கு வந்து ஆப்டான ஒரு கதையை நான் பார்க்குறேன். நான் மனசை பின்னி இருக்காருங்க. நீங்கள் படம் வரட்டும், நீங்கள் பாருங்க எப்படி இருக்குங்க. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா நம்ம பார்க்கும்போது பாடல் வரிகள் எம்ஜிஆருக்கு எப்படின்னா பாடல் வரிகள் வந்து அரசியலுக்கு பயன்பட்டுச்சு, அதே மாதிரி இதில் உள்ள பாடல் வரிகள் எல்லாம் விஜய்க்கு பயன்படுமா? தெருக்கி விட்ரு அறிவுலாம் என்னங்க வரி அப்படி ஒவ்வொரு லைன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இப்போ ராவணன் மகண்டாலாம் பார்த்தீங்கன்னா அறிவு பின்னி இருக்காருங்க. பின்னி அதுக்கு முன்னாடி செகண்ட் சிங்கிள் விட்டதும் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, ஒவ்வொரு வரிகளுமே ஆழமாக அரசியலில் வர்றத நோக்கத்தினால மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும், இதுதான் நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு இறுதியான முடிவாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு லைனுமே பாடல்களை செதுக்கியிருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்க டீகோட் பண்ணுவாங்க இதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிற போது இது முழுக்க ஒரு மசாலா படங்கிறது இப்போ உறுதியாயிடுச்சு. இதில் ஒரு கண்டென்ட் இருந்தாலும் இது முழுக்க ஒரு மசாலா படங்கிற போது மசாலா படங்களை அடிக்கிறதுக்குனே ரிவ்யூவர்ஸ் ஒரு செட்டாக இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து மசாலா படங்கள் பிடிக்காது, என்ன கதை இல்லை, இந்த படமாக கடைசியாக பண்ணார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ரிவ்யூ பண்ணுறவங்கள 2-3 கேரக்டர் இருக்காங்க சார். படத்தை அடித்து மட்டமாக பேசணுங்கிறே ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் என்ன நல்ல படத்தை கொடுத்தாலும் அவங்களுடைய கண்ணை மூடிக்கிட்டு இது நல்லா இல்லைன்னு எழுதுகிற குரூப் தான் இருக்காங்க. அதை தவிர்க்க முடியாது. அந்த குரூப்பை நீங்கள் கேர் பண்ணவே வேணாங்க. இது கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அந்த ரிவ்யூவை நீங்கள் பாருங்கள். அப்படி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இது பக்கா ஒரு கமர்ஷியல் படம் தான், அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இதுக்குள்ள எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு கமர்ஷியல், ஒரு ஆக்ஷன் ஹீரோ விஜய். அவர் ஏற்ற வந்து ஒரு கதையை நீங்கள் கொண்டு போகணும். அப்படிங்கும்போது இதுக்குள்ளே கதை இருக்குது ஃபஸ்ட்டு, அதற்கு பிறகு தான் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் போது. உங்களுக்கு ஆக்ஷன் கூட ஃபைட்டு கூட கதை, அந்த கதை அமைப்போட தான் அந்த ஃபைட்டே உங்களுக்கு வரும். பொண்ணை தொட்ட வேண்டான்னு சொல்லி ஒரு டைலாக் கூட ஒரு ஃபைட்டு வந்தீங்க, அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். வேஸ்டான சீன் எதுவுமே கிடையாது, வேஸ்டான ஃபைட்டு, சும்மா ஹீரோக்கோ வைக்கிறது திணிக்கலாங்கிற ஃபைட்டும் கிடையாது. இது அந்த லைனுக்கு என்ன தேவை அதுக்கேற்ற ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க. பட் ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு ஒரு கமர்ஷியல் ஒரு ஸ்பீடு வேணும். இன்றைக்கு இளைஞரெல்லாம் அதை தான் லைக் பண்ணுறாங்க. பட் இந்த மமிதா பைஜி கேரக்டர் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க, இப்படி அழகான ஒரு கதைக்குள்ளே விஜய் பண்ணியிருக்காரு. அப்படி தான் இந்த படம். சார் நரேன் நடிச்சிருக்காரு, பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காரு, பிரியாமணி இருக்காங்கிற போது இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர். இவங்களுக்கான ஸ்கோப்லாம் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்குமே அந்த கேரக்டர் பவர்ஃபுல் ரோலுங்க. நீங்கள் எப்படி 2 சீன் வந்தாலே போதும். நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் 20 சீன் கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் வர வைக்கிறதுக்கும் 2 சீன் கொடுத்து அந்த சீன் நிற்க வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படித்தான் ஒவ்வொன்றுமே. பிரகாஷ்ராஜ்லாம் இதில் கில்லியோட படமாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு மோதிர சீன்லாம் கிளாஸாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ எல்லாம் பிரியாமணிலேருந்து நரேன்லேருந்து பூஜா கிட்டே பெரிய ஹீரோயின் தானே. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அப்படியே தான் வருவாங்க அவங்க பார்க்கும்போது. இதுக்கு பூஜா கிட்டே தேவையான்னு கேட்பீங்க. ஆனால் அந்த கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே அதுதான் இப்போ எல்லா கேரக்டருமே அந்த அளவுக்கு வந்து நம்ம இயக்குனர் வினோத் உருவாக்கியிருக்காரு. பாபி தியோல் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஒரு மறுபடியும் ஒரு பாலிவுட்லேருந்து ஒரு வில்லனை இறக்கியிருக்கோம். அப்படிங்கிற போது ஆளே டாட்டூ போட்டு ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக இருக்காரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது இது ஒரு பொலிட்டிக்கல் லீடரை எதிர்க்கிற கதையாக மட்டுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது இல்லை சார்? எஸ். பாபி தியோல் வந்துங்க இந்த கேரக்டர் யாரை போடலான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சேம் அதில் பண்ண அந்த வில்லனையே போடலாமா, அவரு ஹிந்தி ஆக்டர்ஸ் தான் போடலாமா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பவர்ஃபுல் வேணும்னு ஃபீல் பண்ணதுனால பாபி தியோல் கரெக்டாக இருக்குன்னு சேர்ந்தோன்னா பாபி தியோல் ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரை என்னை நம்பி, அங்கே ஒரு பெரிய ஹீரோங்க அவர், என்னை நம்பி ஒரு கேரக்டர் இங்கே வில்லனாக பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பாபி தியோல் பண்ணுவோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி விஜய் சொல்லும் போது இதுக்கு மேலே நான் கதை கேட்ட அவசியமே இல்லைங்க. நீங்கள் எப்போ டேட்டு எத்தனை நாள் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சம்பளம் கூட அவர் பேசப்படல. அப்படி உள்ள வந்துட்டு தான் இந்த பாபி தியோல். நீங்கள் கங்குவால் எந்த அளவுக்கு ஒரு மைனஸ் ஆச்சு பாபி தியோல் கேரக்டர் உங்களுக்கு.
அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பாபிதல் கேரக்டர். பிரமாதமாக பண்ணியிருக்காரு உங்களுக்கு. அதை நீ படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், விஜய் எப்படி கொண்டாடுவாங்களோ பாபிதா அந்தளவுக்கு கொண்டாடுவாங்க. ஓகே சார், ஓவராலாக ஜனநாயகன் ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது? அருமையான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. எல்லாமே இருக்குது. அந்த பெண் குழந்தையான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. சூப்பர் மேனான்னு கேட்குறது, அந்த ஒரு டைலாக்கு, அந்த குழந்தை மமிதா பேஜ், நான்லாம் இராணுவத்தில் போய் என்ன இப்போ செய்ய போகிற, கைகாலம் நடுங்குதுன்னு போது அப்போ இதுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. அப்புறம் விஜயை கை வச்சிடாதீங்க, சாகரிச்சுன்னா கடவுளாக்க போகிறோம், அப்போ என்ன இருக்குது அதுக்குள்ளே அப்படி ஒரு பேரை அனுப்பிச்சிருக்கேன், சம்பவத்தை தான் பார்த்துருப்பேன், சம்பவத்தையே பிரேக் பண்ண பார்த்துருக்கியா, தளபதி கை வச்சிடாத ஒன்று பீஸாக, இவ்வளோ விஷயங்கள் மசாலாக்களை உள்ளே போட்டு டைலாகை போட்டு அதை ட்ரெய்லர் தெருக்கி விட்ருக்காருன்னா இதுக்குள்ளே எவ்வளோ தம் பண்ணியிருப்பாங்க. 3 மணி நேரத்துக்குள்ளே மிகப்பெரிய விஷயத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காரு. பிரமாதமாக இருக்குங்க. ஓவரால் ட்ரெய்லர் வந்து ஒரு மாசாக காமிச்சிருக்காங்க. ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி. நன்றி சார்.